பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உபத்திரவங்களும் பாடுகளும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்குகிறது, உருமாற்றுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருங்கள். ஆபிரகாமுடைய 99வது வயதில் 3 தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அப்பொழுது அவன் அவர்களை உபசரித்து உணவு கொடுத்து அவர்களோடு கூட இருந்து அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது தேவதூதன், அடுத்த வருடம் இதே நாட்களிலே நாங்கள் வரும்போது உன்னுடைய மனைவியின் கையில அழகான ஒரு குழந்தை இருக்கும் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர்கள் கடந்து போகும்போது அவர்களை வழி அனுப்புவதற்காக ஆபிரகாமும் அவர்களோடு கூட நடந்து சென்றார். கொஞ்சம் தூரம் போன பிறகு தேவதூதன் ஆபிரகாமை பார்த்து, நீ தேவனுக்கு பிரியமான மனுஷன், ஆகவே நாங்கள் செய்ய போகிற காரியத்தை உனக்கு அறிவிப்போம் என்று சொல்லி சொதோங்கொமோரா பட்டணத்தின் அழிவை குறித்து, சொதோங்கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிற காரியத்தை குறித்து அவரோடு கூட பேசினார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும் அப்படின்னு. ஆபிரகாம் சொதோங்கொமோரா பட்டணத்தின் அழிவை தடுத்து நிறுத்துவதற்காக தேவனோடு போராடி ஜெபித்தான். நல்ல வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக சத்துருக்கள் பலமாய் போராடும் போது நம்முடைய நற்கிரியைகளினாலே சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் நல்நடத்தையினால உங்களுக்கு எதிராக போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் முறிக்கப்பட்டு தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதான காரியங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் கைகூடி பெற பண்ணுவதற்கு நம்முடைய நற்கிரியைகள் முக்கியம். அப்படித்தான் ஆபிரகாம் சம்பந்தமே இல்லாத சொதோங்கொமோரா பட்டணத்திற்காக ஜெபித்தார். அதன் நிமித்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தடைகள் விலகினது. நல்ல வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கி கொண்டவர்கள் நம்மிடத்திலிருந்து நற்கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்ப்பார். சிலருக்கு பாடுகள், உபத்திரவங்கள் உடனே தன்னை விட்டு மறைந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட பாடு வேதனையிலிருந்து ஒரு மெய்யான விடுதலை சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்மை, நியாயமும் கூட. ஆனால் சில நேரங்களில் நாம் உபத்திரவத்தின் வழியாய் பரீட்சிக்கப்படுகிறோம். அது எத்தனை காலம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எத்தனை காலம் நீங்க இப்படியே சொல்லி கொண்டிருப்பீர்கள்? நாங்கள் எல்லா காலமும் வருடக்கணக்கில் பாடு வேதனையில் உபத்திரவப்படுகிறோமே, அப்போ இன்னும் எங்களை பரீட்சித்து முடியவில்லையா என்று கேட்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அவர் முந்துகிறவரும் அல்ல, பிந்துகிறவரும் அல்ல. வேதத்தில் யோசேப்பு சிறைச்சாலையில் கடந்தார். அங்கே அநேகம் கைதிகள் இருந்தார்கள். அதில் 2 கைதிகள் ஒரே ராத்திரியில சொப்பனம் கண்டார்கள். சொப்பனத்திற்கு விளக்கம் தெரியாததினாலே கலங்கி கொண்டிருந்தார்கள். யோசேப்பு அவருடைய சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லி சொப்பனத்துக்கு சொன்ன விளக்கத்தின்படி அந்த 2 பேருக்கு நடந்தது. விடுதலை பெற்று போகும்போது ராஜாவுக்கு முன்பாக நிற்கப் போகிற பானபாத்திரக்காரனை பார்த்து, நான் ஒரு குற்றமும் செய்யாமல் அநியாயமாய் இந்த சிறையில் தண்டனை அனுபவிக்கிறேன்.
என்னுடைய நீதியை நீ ராஜாவுக்கு எடுத்து சொல்லி எனக்கு ஒரு விடுதலையை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி அவனிடத்துல கேட்டுக்கொண்டான். அதோடு கூட பல வருஷமா அவன் மூலமா தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தான். விடுதலை பெற்று போன அந்த சிறை கைதி ராஜாவுக்கு முன்பாய் நின்றான். ஆனால் யோசேப்பை அவன் மறந்து போனான். 2 வருடங்களுக்கு பிறகு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டான போது அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல யாரும் இல்லை என்று வந்தபோதுதான் அவன் யோசேப்பை நினைவு கூர்ந்து ராஜாவிடத்துல சிறையில ஒருவன் இருக்கிறான், அவன் இந்த சொப்பனத்துக்கு சரியான விளக்கத்தை சொல்லுவான். காரணம், நான் சிறையில் இருக்கும்போது அவன் சொன்ன விளக்கத்தின்படிதான் எனக்கு நடந்தது என்று சொன்னான். யோசேப்பு எதிர்பாராத நேரத்துல ரதங்கள் வந்து சிறைச்சாலைக்கு முன்பாக நின்றது. அதிகாரிகள் வந்து யோசேப்பை அழைத்து கொண்டு போய் அந்த ரதத்தில் ஏற்றினார்கள். என்ன நடக்கிறது என்று அவன் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே எகிப்தின் அரண்மனைக்கு முன்பாக ரதம் வந்து நின்றது. உள்ள கொண்டு போனாங்க. அவனுடைய முடிகளை தாடியை சிரைத்தார்கள். புதிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தினார்கள். எல்லாமே சில நிமிடங்களுக்குள்ளால் அவனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள். இதை அவன் முன்கூட்டியே எதிர்பார்த்திருப்பான். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு உடனே சுகம் கிடைக்காதா, இந்த கடன் பிரச்சனை உடனே ஒரு விடுதலை கிடைக்காதா, செய்கிற வியாபாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகாதா, எடுக்கிற முயற்சிகள் சக்சஸ் ஆகாதா, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டாரா? எப்படி நம்ம அவசரப்படுகிறோம். நம்முடைய பிரச்சனை அப்படித்தான் நெருக்கடியா இருக்கு, அதனால் அவசரப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் அமைதியா இருந்து காரியங்களை செய்கிறவர். 2 வருஷத்துக்கு முன்னால விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். ராஜாவுக்கு பக்கத்தில் நிற்கிறதுனால அவன் எனக்காக பேசி ஒரு விடுதலை பெற்று தருவார் என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் நடந்தது என்ன? 2 வருஷத்துக்கு பிறகுதான். ஆண்டவர் முன்குறித்த நாள் என்று ஒன்று உண்டு. நாம் அவசரப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஒரு முன்குறித்த நாள் உண்டு. அந்த நாளில் அற்புதங்களை சரியாய் செய்து முடிக்கிறவர். அப்படித்தான் பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையில சிறையில இருந்து கைதிகள் விடுதலை பெற்று போன 2 வருஷத்துக்கு பிறகு எதிர்பாராத விடுதலை மாத்திரமல்ல, பெரிய உயர்வுகளும் உண்டானது. உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய விடுதலையை, மெய்யான சுகத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு நான் மறுபதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எசாயா தீர்க்க தரிசன நூல் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இதோ நான் தருகிற விடுதலை அருகில் இருக்கிறது, நான் கொண்டு வருகிற மீட்பு சமீபத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். கொஞ்சம் பொறுமையா நிதானம் இழக்காம காணப்படுங்கள். ஆனா ஆபிரகாமை போல நம்ம மனசு சத்துருக்களை ஆனாலும் சிநேகிக்கக்கூடிய அளவுக்கும், சத்துருக்கள் ஒரு நெருக்கடியில் தள்ளப்படும் போது அவர்களுக்காக கரங்களை உயர்த்துகிற அந்த குணமும் கூட நம்முடைய தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு வழி வாசல்களை திறக்கிறது போல இருக்கும் என்பதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிற சத்தியம். ஒப்புக்கொண்டு போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிறவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சுகம், விடுதலை, பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை சந்திப்பார்.